அரண்மனையில் ஐரஸ் என்ற மற்றொரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் அந்த ஊரின் புகழ்பெற்ற தருதலை. ஒடிசியஸைக் கண்டதும், இந்த இடமே எனக்குத்தான் சொந்தம், நீ உடனடியாக இங்கிருந்து ஓடிப்போ என்று சண்டைக்கு வந்தான். இதைப் பார்த்த ஆண்டினோஸ் ஆவேசமடைந்து, வாருங்கள், இந்த 2 பிச்சைக்காரர்களும் சண்டையிடட்டும். யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஆட்டின் இறைச்சி பொரியல் பரிசு என்று சூழ்ச்சிக்காரர்களை உற்சாகப்படுத்தினான். ஒடிசியஸ் தனது கந்தல் துணிகளைக் கழற்றிய போது, அவரது கட்டுக்கோப்பான உடலையும் வலிமையான தசைகளையும் கண்டு சூழ்ச்சிக்காரர்கள் திகைத்தனர். ஐரஸ் நடுக்கத்துடன் நின்றான். ஒடிசியஸ் ஒரே ஒரு பலமான குத்தை ஐரஸின் தாடையில் விட்டார். அவன் இரத்தம் கக்கிக் கொண்டு கீழே விழுந்து அலறினான். ஒடிசியஸ் அவனை இழுத்துச் சென்று சுவரின் ஓரத்தில் அமர வைத்தார். பெனிலோப்பி இப்போது சபைக்கு வந்தாள். ஏதெனா தேவி அவளுக்கு ஒரு தெய்வீக அழகைக் கொடுத்திருந்தாள். அவளது அழகைக் கண்ட சூழ்ச்சிக்காரர்கள் மயங்கினர். பெனிலோப்பி தந்திரமாக, நீங்கள் என்னை திருமணம் செய்ய விரும்பினால் வெறும் உணவை மட்டும் அழிப்பதா? சிறந்த பரிசுகளைக் கொண்டு வாருங்கள் என்றாள். சூழ்ச்சிக்காரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தங்கம் மற்றும் நகைகளை அவளுக்கு பரிசளித்தனர். ஒடிசியஸ் தன் மனைவியின் புத்திசாலித்தனத்தைக் கண்டு இரகசியமாக பெருமைப்பட்டார். அன்று இரவு யூரிமாக்கஸ் என்ற மற்றொரு சூழ்ச்சிக்காரன் ஒடிசியஸை கேலி செய்து ஒரு விளக்குத் தண்டை தூக்கி எறிந்தான். ஆனால் ஒடிசியஸ் மிகச் சுறுசுறுப்பாக விலகிக் கொண்டார். அரண்மனையில் பதற்றம் அதிகரித்தது. தன் சொந்த மாளிகையில் ஒரு அடிமையாக நின்றிருக்கும் மாவீரன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு இறுதிப் போருக்காக மனதிற்குள் வாழ்த்தீட்டினான்.